ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற அவருடைய அன்பின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலும் ராகம் தொலைக்காட்சியின் நேரடி ஒளிபரப்பின் மூலம் உங்களோடு கூட பரிசுத்தமுள்ள ஆண்டவருடைய அந்த தெய்வீக சமாதானம், சந்தோஷமும் ஜெயமும் கிடைக்குவதற்காக நாம் இந்த ஒரு மணி நேரம் பிரார்த்தனை நேரத்திற்காக நேரடி இந்த ஒளிபரப்பில் உங்கள் இல்லத்தில் தொலைக்காட்சியின் மூலமாக சந்திக்க என் ஆண்டவர் கொடுத்த பிறவைக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நான் நன்றி சமர்ப்பிக்கிறேன். 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக இதே தொலைக்காட்சியில் நேரடி தொடர்பில் ஒளிபரப்பின் மூலம் நான் பேசி வருகிறேன். மற்றும் யூடியூப் மீடியாக்கள் மூலமாகவும் ஆண்டுடைய செய்தியை கேட்கலாம். ராகம் சேனல் மூலமாக வரக்கூடிய யூடியூப் சேனல் வழியாகவும் நம்முடைய ஊட்டி மோசஸ் என்கின்ற யூடியூப் சேனல் வழியாகவும் நீங்கள் கேட்கும் ஒவ்வொரு வாரமும் சரியாக 7 முதல் 8 மணி வரைக்கும் நேரடி ஜெபங்கள் நேரத்தில் உங்கள் மத்தியிலே ஆண்டவருக்கு நாம் மகிமைக்காக ஒன்று கூடி நாம் ஜெபிக்கலாம் என்ற நிகழ்ச்சி உங்களை நேரடியாக நான் சந்திப்பதை மிகுந்த மனமகிழ்ச்சி. இந்த நாட்களிலே உலகம் ஒரு காரியத்திற்காக ஆயத்தப்படுத்தப்பட்டுக் கொண்டு வந்தால் நமக்கு ஒரு ஆயத்தம் தேவை, நம்முடைய குடும்பத்திற்கு ஒரு ஆயத்தம் தேவை, நம்முடைய மன சமாதானத்துக்கென்று ஒரு ஆயத்தம் நிச்சயமாக நமக்கு தேவை. ஆகவே அதற்கு ஒரே வழி ஆன்மீகம் என்று நேராக சொல்லப்படுகிற அந்த ஆன்மீக நேரம் தான் ஜபம் நேரமாக இந்த மத்திய நேரடி ஒளிபரப்பின் மூலம் பேச தருணம் கொடுத்த வாய்ப்பை கொடுத்த ராகம் தொலைக்காட்சியினுடைய உரிமையாளர் அவர்களுக்கும் அன்பவருடைய குடும்பத்தாரர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்று நாம் தியானத்திற்கென்று எடுத்துக் கொள்ளப்பட்ட தியானத்தை நாம் நோக்கி பார்க்கலாம். கர்த்தர் தாமே இந்த நிகழ்ச்சியை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். அவர் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசு கிறிஸ்துவே தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று கூப்பிட தொடங்கினார். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட தொடங்கினார் என்று பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே தேவனை நோக்கி கூப்பிடுகிற பல விதமான மக்களை நாம் பார்க்கிறோம். அதிலே ஒரு வார்த்தை இங்கு சொல்லப்படுகிறது, தேவனே எனக்கு இறங்கும். இந்த இரக்கத்திற்காக தேவனை நோக்கி கூப்பிடுகிற பலவிதமான மக்கள் உண்டு. அதில் முதல் குற்றம், இந்த சரீரத்தின் தேவைகளுக்காக தங்களுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள், வியாதிகள் இவைகள் நீங்குவதற்காக என்ன செய்கிறார்கள்? ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிடுகிறார்கள். இரண்டாவது ஒரு கூட்டம், இந்த உலக வாழ்க்கையில் வரக்கூடிய போராட்டங்கள், பிரச்சனைகள், துன்பங்கள் இவைகளுக்கு நடுவில் ஜெயம் எடுப்பதற்காக ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று சொல்லி தேவனை நோக்கி கூப்பிடுகிற மக்களை நாம் பார்க்கிறோம். இந்த காலை வேளையில, இந்த மாலை வேளையில தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் நாம் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம், சரீர பிரகாரமாக தேவைகளோடு நாம் இருப்போம் என்று சொன்னால் அது சந்திக்க அவர் வல்லவராக இருக்கின்றார். ஏனென்றால் யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிட்டார்களோ, கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிற தேவனோடு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அவரை நோக்கி கூப்பிட்ட எல்லாரும் சுகப்பட்டிருக்கிறதை வாழ்ந்த நாட்களில் மாத்திரமல்ல, இன்றும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி குருடர்கள் கூப்பிட்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் கானானிய ஸ்திரீ தன் மகளுக்காக கூப்பிட்டிருக்கிறாள். 2 குருடர்கள் கூப்பிட்டிருக்கிறார்கள். மகளுக்கு இறங்கும் என்று சொல்லி ஒரு தகப்பனை கூப்பிட்டிருப்பதை, இப்படி பலவிதமான மக்களை தேவனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவர்கள் கேட்டதை நாம் பார்க்கிறோம். அன்பான என் தேவனுடைய பிள்ளைகளை, மாலை வேளையை சேர்த்து செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் சரீர பிரகாரமான தேவைகள் இருந்தாலும், பலவீனங்கள், வியாதிகள், சத்துருடைய தொல்லைகள் இருந்தாலும்
இந்த மாம்சத்திற்குரிய எல்லா போராட்டத்திலும் விடுதலையாக்க அவர் வல்லவராக இன்றைக்கும் அவர் அதை செய்து கொண்டுதான் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரை நோக்கி நாம் ஆண்டவரை எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிடும் போது அவர் உதவி செய்கிறார். இவைகள் எல்லாம் ஒரு பக்கம் காணப்பட்டால், மிக முக்கியமாக ஒரு மனிதன் ஆண்டவரை நோக்கி என்ன கேட்கிற தாவீதை குறித்து நாம் பார்க்கிறோம். தாவீதினுடைய வாழ்க்கையில் அவன் இறங்கும், தேவனே இறங்கும் என்று சொல்லி கேட்டபோது இந்த உலகத்திற்குரிய காரியத்திற்காக தாவீது கேட்கவில்லை. அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் ஆன்மீக வாழ்க்கைக்கும் அவருடைய ஜீவனுக்கும் ஆண்டவரே நீர் எனக்கு இறங்கும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இந்த மாத வேளையிலே அந்த சம்பவத்தை தான் நாம் இங்கு பார்க்க போகிறோம். தாவீதுடைய வாழ்க்கையிலே எனக்கு இறங்கும் ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று சொல்லி தாவீது அவன் ஜெபித்ததற்கு காரணம் என்ன? மீண்டும் வேதத்தில் பார்க்கிறோம். தாவீது தேவனே எனக்கு இறங்கும் என்று சொல்வதை பார்க்கிறோம். உன்னுடைய தனக்கு வரக்கூடிய போராட்டங்களுக்காகவும் ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்டு ஆண்டவரிடத்தில் சொல்லுகிற ஒரு வார்த்தைகளை நாம் சற்று கவனிக்க போகிறோம். ஏன் அப்படி என்று சொன்னதுனால், இந்த மாலை வேளையிலே வேத வசனத்தை கேட்கிற உங்களுக்கும் கூட இந்த நிலைமைகள் ஒருவேளை இருக்கலாம். தாவீதுக்கு இருந்தது போல நமக்கும் இருக்குமோ என்பது கூட சற்று நாம் யோசிக்க வேண்டிய ஒரு பகுதிதான். ஆனால் தாவீதுக்கு இப்படியெல்லாம் நெருக்கங்கள் இருந்ததா, தாவீதுக்கு இப்படிப்பட்ட போராட்டம் இருந்ததா என்பதை வேத வார்த்தைகள் 4 வேத வசனங்களில் இருந்து நாம் அறிந்து கொள்ள போகிறோம். முதலாவது இந்த வார்த்தைகளை வாசித்து விட்டு அதற்கு பின்பு இந்த போராட்டத்திற்கு காரணம், தாவீது ஏன் இவ்வளவு நெருக்கப்பட்டார், அவனுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு துன்பம் வந்தது, அவன் பாவம் செய்து தவறு செய்து அவர்களினால் உண்டான ஒரு பிரச்சனைகள் அல்ல, போராட்டங்கள் அல்ல. அவன் ஒரு நீதிமானாக தேவனுக்கு பயந்த இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது ஏன் இப்படிப்பட்ட ஒரு துன்பம் வந்தது, போராட்டம் வந்தது என்பதை நாம் கடைசியாக நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக சங்கீதத்தின் புத்தகத்தில் நாம் திருப்பிக் கொள்வோம். சங்கீதத்திலே 20ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 15 வாசிக்கும் போது வேத வசனத்தை நாம் வாசிப்போம். என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கிக் கொண்டிருக்கிறது, அவரே என் கால்களை மலைக்கு நீங்களாக விடுவிக்கிறார். என்மேல் நோக்கவாதி எனக்கு இறங்கும், நான் தனித்தவனும் சிறுமைப்படுத்தப்பட்டவனுமாக இருக்கிறேன். என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகிருக்கிறது, என் இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். என் துன்பத்தையும் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும். என் சத்துருக்களை பார், அவர்கள் பெருகியிருந்து உக்கிரக பகையாய் என்னை பாய்க்கிறார்கள். என் ஆத்மாவை காப்பாற்றி என்னை விடுவியும், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். உம்மை நம்பியிருக்கிறேன். உத்தமும் நேர்மையும் என்னை காத்து கடவுள், நான் உமக்கு காத்திருக்கிறேன். தேவனே, இஸ்ரவேலை அவருடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டுவிடும் என்று சொல்லி இதிலே இந்த பல வார்த்தைகள் வந்ததை நாம் பார்க்கிறோம். அடுத்தது சங்கீதம் 31:9 15 வரைக்கும் வாசிக்கும். 31:9 வசனத்திலிருந்து 15. எனக்கு இறங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன். துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்மாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று. என் பிராணன் சஞ்சலத்தினாலும் வருஷங்கள் தவிப்பினாலும் அழிந்து போயிற்று. என் அக்கிரமத்தினாலும் என் பலன் குறைந்தது, என் எலும்புகள் இழந்து போயிற்று. என் சத்துருக்களாகிய யாவ நிமித்தமும் நான் என் அயலாருக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அறிகரிக்குமானேன். வீதியிலே என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடி போனார்கள். செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டு உடைந்த பாத்திரத்தை போலாண்டு அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டு எனக்கு விரோதமாக அவர்கள் வேகமாய் ஆலோசனை பண்ணுகிறதினால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது. என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். நானோ கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன். நீரே என் தேவன் என்று சொன்னேன். என் கால்கள்
உமது கரத்தில் இருக்கிறது. என் சத்துருக்களின் கைக்கு என்னை துன்பப்படுத்துவர்கள் கைக்கும் என்னை காப்புவியும் என்று சொல்கிறார். அடுத்தது சங்கீதம் 56 வாசிக்கும் போது 56 அதிகாரம் 1 வாசிக்கிற போது 1 வசனத்தை வாசிக்கிறோம். தேவனே எனக்கு இறங்கும், மனுஷன் எனக்கு விழுங்க பார்க்கிறார், நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறார்கள் என்று சொல்கிறார். 57 சங்கீதத்திலே 1 வரைக்கும் நாம் தியானிக்கும் போது அவர் தெளிவாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். எனக்கு இறங்கும் தேவன், எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது. விக்கிரங்கள் கடந்து போகும் உமது சட்டைகளின் இடையிலே வந்தடையும். எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுகிறேன். என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை இரட்சிப்பார். தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது. தீயை இறைக்கிற மணி புத்திரருக்குள்ளே கிடக்கிறேன். அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும் அவர்கள் நாவு கருக்கான பட்டயமுமாக இருக்கிறது. தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்த உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. என் கால்களுக்கு கண்ணியை வைத்திருக்கிறார்கள். என் ஆத்துமா தொய்ந்து போயிற்று. எனக்கு முன்பாக குடியை வெற்றி ஆதி நடுவிலே விழுந்தார்கள். இப்படி 4 விதமான அதிகாரத்திலே இந்த தாவீதுனுடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவத்தை சுருக்கமாக அவர் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். அவருக்கு இருந்த அந்த நெருக்கங்கள், போராட்டங்கள், துன்பங்கள் சாதாரண ஒரு காரியம் அல்ல. இதிலே நாம் வாசித்த இந்த பகுதியிலே சொல்லப்பட்ட சில வார்த்தைகளை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். அவர் சொல்லுகிறார், நான் தனித்தவன். 2வது, தன் இருதயத்திலே விசனம் இருக்கிறது, கவலை இருக்கிறது, துன்பம் இருக்கிறது, வருத்தம் இருக்கிறது. சத்துரு என்னை பகைக்கிறான். ஆத்துமாவை காப்பாற்றும் ஆண்டவரே, வெட்கப்பட்டு போகாதபடி என்னை செய்திருந்தோம். அடுத்ததாக சொல்லுகிறார், நெருக்கம் துக்கத்தினால் கண், ஆத்துமா, வயிறு கருகி போயிற்று என்று வாசித்ததை கேட்டோம். நிந்தை, சஞ்சலம், மறக்கப்பட்டு உடைந்த பாத்திரமாக அவதூறு, திகழ், என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான், நாள்தோறும் போர் செய்து ஒடுக்குகிறான். விக்கனம் சிங்கத்தின் நடுவிலே, தீயை இறைக்கிறவர்கள் மத்தியிலே, ஈட்டியை, அம்பு, கருக்கான பட்டயம் எனக்கு முன்பாக குடியை வெற்றி அதன் நடுவிலே விழுந்தார்கள். இந்த மேல் சொல்லப்பட்ட இந்த பகுதிகள் எல்லாம் வார்த்தைகளை கவனியுங்கள். இப்படி நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை இருக்குமா என்பது கடினம் தான். தாவீதுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட நெருக்கம், தாவீது கூப்பிட்ட விதங்கள் ஒரு சாதாரணமான விதத்தில் அல்ல. அவனுக்கு வந்த அந்த துன்பங்கள், உபத்திரவங்கள் மகா பெரிய துன்பமாக காணப்பட்டது. இந்த தாவீதை ஆண்டவர் ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள் நடத்தினார்? காரணம் என்ன? ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிற உங்களோட வாழ்க்கையில் கூட நீங்கள் உத்தமமாக கர்த்தரை பின்பற்றி இருக்கலாம், உண்மையாக இருக்கலாம், பயத்தோடு பக்தியோடு அவரோட வசனத்தை கீழ்ப்படிந்து நடக்கும் போது ஏன் இப்படிப்பட்ட ஒரு துன்பம் வருகிறது? ஏன் இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் வருகிறது? ஏன் இப்படி சத்துருக்கள் எழும்புகிறார்கள்? ஏன் இப்படி விரோதிகள் எழும்புகிறார்கள்? நமக்கு விரோதமாக ஏன் இப்படிப்பட்ட நெருக்கம் கொண்டு வருகிறார்கள் என்று நாம் சொல்லி நம்முடைய வாழ்க்கையில பல வேளையிலே புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலைகள் இருக்கும். உண்மையிலே நமக்கு புரிந்து கொள்ளாத ஒரு சூழ்நிலைகள் வரும்போது தேவன் நடத்துகிற விதங்கள் அப்படி காணப்படும். இங்க நீங்கள் பார்க்கிறோம், இவ்வளவு கஷ்டங்களை பார்க்கிறோம். தன் கால்களுக்கு வலையை விரிக்கிறார்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். நான் தனித்திருக்கிறேன், இப்படி பல காரியங்களை சொல்லி இன்னும் இடத்திலே சொல்லுகிறார், நான் தைந்த பாத்திரம் என்று சொல்லுகிறார். என்னை திகிலனை பிடித்தது, என் பிராணனை வாங்க நீ தேடுகிறது. அது மாத்திரமல்ல, இன்னொன்று சொல்லுகிறார், என் ஆத்துமா, என் கண், என் வயிறெல்லாம் கருகி போயிற்று என்று சொல்வதை பார். அவ்வளவு ஒரு வாழ்க்கையிலே வேதனை வேதனை வேதனை. ஆனால் இந்த வேதனைகளுக்கு நடுவிலே இன்னும் சொல்லுகிறார், விக்கனம் வந்திருக்கிறது, சிங்கத்தின் நடுவில் இருக்கிறேன், தீயை இறைக்கிறார்கள், ஈட்டி, அம்பு, கருக்கான பட்டையை போல தங்கள் வாய்களினால் என்ன செய்கிறார்கள்? இப்படியெல்லாம் சொல்லி
அவருடைய வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை அவர் எழுதுகிறதை பார்த்தான். பல தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட இந்த வசனத்தை நாம் சற்று தியானம் செய்தோம் என்று சொன்னால், ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தாவீதுக்கு ஏற்பட்டது? தாவீது என்ன தவறு செய்தார்? தாவீது என்னத்தான் அவன் குற்றம் செய்தார்? அப்படி என்று நீங்கள் வேதத்தில் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், தாவீது அப்படிப்பட்ட பெரிய குற்றம் ஒன்றும் செய்ய பார்க்க முடியாத காரணம், அவன் ஒரே ஒரு விஷயத்தில் மாத்திரம் தாவீது என்ன செய்கிறான்? பச்சைபாலனுடைய விஷயத்தில் மாத்திரம் அவன் தவறி போனதை பார்க்கிறோம். ஆனால் மற்றபடி எல்லா விஷயங்களிலும் தாவீது தேவனோடு இருக்கிறதை பார்க்கிறோம். அவன் ஆரம்ப வாழ்க்கை கவனித்தோம் என்று சொன்னால், ஆரம்ப வாழ்க்கை அவனுடைய சிறு வயது தொடங்கி ஆடு மேய்க்கிற ஒரு தொழிலில் அவன் காணப்பட்டான். அவன் வாழ்க்கை முழுவதும் வனாந்தரம், காடுகள், மலைகள், குன்றுகள் என்றுதான். அதனால் இந்த சூழ்நிலைகளிலே அவனுடைய வாழ்க்கையின் பகுதிகளிலே தேவனோடு இருக்கக்கூடிய ஒரு உணவு அவனுக்கு காணப்பட்டால், காலங்கள் வந்தபோது அவனை கர்த்தர் கொண்டு வர வேண்டிய சூழ்நிலைமை வந்தது. ஆகவே இந்த சூழ்நிலைமை தான் அவன் காட்டிலே ரெண்டு காரியத்தை அவன் செய்வதை பார்க்கிறோம். ஒன்று, சிங்கத்தை கொன்றான், கரடியை கொன்றான். தனி மனிதனாக நின்று தன் நாட்டை பிடிக்க வந்த சிங்கத்தையும் கரடியையும் அவன் வீழ்த்தினதை வேதத்தில் பார்க்கிறோம். அப்படியே கொன்று சாதனை படைத்த ஒரு மனிதன் இந்த வெளி உலகத்துக்கு அவனை பற்றி தெரியவில்லை. ஆனால் தேவன் அவனை கொண்டு கிரியை செய்ததை பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உபத்திரவங்கள் ஏன் வந்தது? ஏன் இப்படிப்பட்ட நெருக்கம் தாவீதுக்கு வந்தது? ஏன் இந்த இப்படிப்பட்ட போராட்டம் வந்தது? ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையின் கூட இதே நிலைமை காணப்படலாம். தாவீதை போல, ஆண்டவரே எனக்கு இறங்கும், ஏன் எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைமைகள் என்று சொல்லி நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த தாவீதுக்கு இவ்வளவு பெரிய உபத்திரவங்கள், கடினமான வார்த்தைகள் உபயோகப்படுத்துவதை பார்க்கிறோம். இவ்வளவு வேதனைகள் அடைந்திருக்கிறார். ஆகவே இது 1 வருடம் 2 வருடம் பல ஆண்டுகள் இந்த போராட்டம் இருந்தது. ஆகவே இந்த போராட்டத்திற்கு நடுவிலே அவர் ஜெயம் பெற்றதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஏன் இந்த போராட்டம் வந்தது? ஏன் இந்த உபத்திரவம் வந்தது? ஏன் இந்த துன்பம் வந்தது? ஏன் இப்படி சத்துருக்கள் மனிதர்கள் எப்படி சத்துருக்களாக மாறினார்? பின்னணி என்ன? ரகசியம் என்ன? நீங்கள் யோசிக்கிறீர்கள். பல விதத்தில் யோசிக்கிறோம். என்ன ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை என்று யோசிக்கிறோம். சோர்ந்து போகிறோம், தளர்ந்து போகிறோம், விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போகிறோம், விசுவாசத்தை விட்டு பின்னிலைமை போகக்கூடிய சூழ்நிலை வந்து விடுகிறது. ஆனால் இந்த மாணவியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நீங்கள் பின்வாங்கி போகாதிருங்கள், தளர்ந்து போய்விடக் கூடாது. ஏனென்றால் நாம் அழைத்த தேவன் ஒருவர் இருக்கிறார். நம்மை அழைத்தவர் நீங்களா இயேசுவை தேடவில்லை, அவரால் நம்மை அழைத்திருக்கிறார். அவரே நம்மை அழைத்திருக்கிறார், வாக்கு மாறாத ஒரு தேவன். ஆகவே அழைத்ததற்கு ஒரு பரிசுத்தமுள்ள நோக்கம் உண்டு. இன்றைக்கும் நாமும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும், ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஊழியர்களாக இருக்கலாம், விசுவாசிக்கிற மக்களாக காணப்படலாம். நீங்கள் யாராய் நாம் இருந்தாலும் தேவனுடைய அழைப்பில்லாதபடிக்கு ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள முடியாது. ரட்சிப்பை பெற்ற தேவனுடைய ஜனம், ஆண்டவர் நம்மை ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை நமக்கு வைத்திருக்கிறார். அதை நமக்கு அறியாமல் நாம் தான் பல வேதனைகளிலே தடுமாற்றம் அடைகிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த போராட்டம் ஏன் தாவீதுக்கு ஏற்பட்டது? ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனை வந்தது என்று சொன்னால், இதனுடைய ரகசியம் நாம் அறிய வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். முதலாவதாக, இந்த போராட்டத்திற்கு காரணம், அவன் காடுகளிலே வாழும்போது அவன் செய்த செயலை பற்றி பிசாசுக்கு கொஞ்சமும் பயம் கிடையாது. சிங்கத்தை கொண்டதினாலேயோ கரடியை கொண்டு கொண்டதினாலேயோ பிசாசுக்கு ஒரு பயம் இல்லை. ஆனால் பிசாசின் ராஜ்யத்திற்கு எந்த ஒரு நெருக்கமும் கிடையாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது தன் சகோதரனை பார்க்க போன சம்பவம் நமக்கு தெரியும். அங்கே கோலியாத் 40 நாள் என்ன செய்கிறான்? உரைத்து ஜனங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது பரிசுத்த வேதத்தில் பார்க்கிறோம். இந்த நாட்களில் தான் தாவீது அங்கு போகிறான். சொல்லுகிறான், நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? ஆகவே நாம் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு என்பதை தாவீதுக்குள் இருக்கிற ஆவியானவர் அவனுக்குள் ஒரு அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படி உணர்த்தினபடியினாலே
அவனுக்குள் இருந்த ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். இந்த சம்பவத்தில் கோலியாத்தை என்ன செய்கிறான்? வீழ்த்தி விடுகிறான். அதற்கு பின்புதான் அவனுடைய வாழ்க்கையிலே போராட்டங்களே தொடங்குகிறது. இன்றைய மாலை வேளையில் அன்பான தேவனுடைய சகோதர சகோதரிகள், ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் வர ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், அந்த போராட்டத்திற்கு ஒரு காரணம், நீங்கள் மறைமுகமாக ஜெபித்து ஜெயம் பெற்ற காரியம் அல்லது தேவனை அறிவதற்கு முன்பதாக காரியங்கள் பலது நடந்திருக்கலாம். ஆனால் தேவனை அறிந்த பின்பு கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போகிற காரியங்கள் அல்லது உங்கள் மேல் வைத்திருக்கக்கூடிய அபிஷேகம், அதை செயல்படுத்த தொடங்கும் போதுதான் சத்துரு பிடித்துக் கொள்கிறார். காட்டிலே சிங்கத்தை கொண்ட போது, கரடியை கொண்ட போது பிசாசுக்கு பயம் இல்லை. ஆனால் என்றைக்கு கோலியாத்தை கொண்டாரோ அன்றையிலிருந்து தான் சத்துரு தாவீதின் மேல் குறிவைக்க ஆரம்பித்து விட்டார். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் மேல் இருந்த அபிஷேகம். எனக்கு கேட்கிற அன்பான சகோதர சகோதரிகள், நம்மேல் இருக்கிற உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகத்தை கண்டுகொண்டான். உங்கள் அபிஷேகம் எப்படிப்பட்டது, அது எப்படி செயல்படும் என்பதை அவன் அறிந்தபடியினால் தான் இப்பொழுது நம்மை கவனம் வைத்து அவன் செயல்பட ஆரம்பித்திருக்கிறான். அதனால்தான் இந்த அபிஷேகம் என்ன செய்ய வேண்டும்? நமக்குள் செயல்படாதபடி அதை வேரோடு பிடுங்கி வேண்டும் என்பதற்காக சதித்திட்டங்களை செய்து அதற்கு அவன் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் என்ன என்று சொன்னார்? மனிதர்களை பயன்படுத்துவார், உறவுகளை பயன்படுத்துகிறார், சொந்தங்களை பயன்படுத்துவார், நமக்கு நெருங்கிய நண்பர்களையும் பயன்படுத்துவார், நமது வீட்டாரையும் பயன்படுத்துவார். இப்படியாக பல விதத்திலே பயன்படுத்தி நம்முடைய ஆத்மாவை அவன் சோர்ந்து போக பண்ண அவன் முயற்சி செய்து கொண்டே இருப்பார். அல்லது தேவனை விட்டு தூரமாய் போக வேண்டும் என்பதன் காரியத்தின் பாவத்தின் நிமித்தம் இப்படியாக அவன் முயற்சிப்பான். அல்லது இந்த உலகத்தை விட்டு போய்விட வேண்டும் என்று சொல்லி பிசாசு நம்மிலே நமக்கு விரோதமாக போராடுவதை போர்க்கிற இந்த மாலை வேளையிலே பார்க்க வேண்டும். நமக்கு போராட்டத்தில் இருக்கிறீர்களா? துன்பத்தில் இருக்கிறோமா? தாவீது சொல்லுகிறது போல தனித்து போராடி கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். இதற்கு காரணம் பிசாசு நம்மேல் இருக்கக்கூடிய அபிஷேகத்தை, உயர்வை கண்டுகொண்டார். அவன் நம்மேல் இருக்கிற வல்லமை கண்டுகொண்டபடியினால் இந்த அபிஷேகம் இனி தொடர்ந்து செயல்படக்கூடாது. ஏனென்றால் இந்த அபிஷேகம் அழிக்கக்கூடிய, அவனுடைய ராஜ்யத்திற்கு ஒரு பெரிய அழிவை உண்டாக்கக்கூடிய, நம்முள் பெரிய ஒரு காரியத்தை செய்ய போகிறார் என்று அறிந்து கொண்டபடியினால் தான் அவன் என்ன செய்கிறான்? முளையிலே கிள்ள வேண்டும் என்று உலகம் பிரகாரமாக சொல்லுவதை பார்க்கும். ஆரம்பத்திலே இதை தடுத்து விட வேண்டும், இந்த முன்னேற்றத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட வேண்டும் என்று சொல்லி தன் முழு பலத்தையும் காண்பித்து யார் மேலெல்லாம் யாரெல்லாம் உட்கார்ந்து பேச முடியுமோ அத்தனை பேர் மேலேயும் உட்கார்ந்து அவன் பேசுவான். அப்படி பேசி நம்மை கலங்கடித்து நோகடித்து நம்மை ஆத்மாவை சோர்வாக்கி கசப்பாக்கி சோர்வை உண்டாக்கி பட்டையும் ஈட்டி போல வார்த்தைகளை எல்லாம் சொல்லி நம்மை வேதனைப்படுத்தி பிசாசு முயற்சிப்பார். ஆகவே இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். இப்படி நடக்கும் என்று சொன்னால் நீங்கள் தளர்ந்து விட போய்விடக் கூடாது. நம்மேல் வைக்கிற அபிஷேகம் வல்லமை உள்ளது. இந்த அபிஷேகத்திற்காகத்தான் இந்த உலகத்தினுடைய பிசாசு அவ்வளவு அதிகமாக போராடி கொண்டிருக்கிறான். இந்த அபிஷேகம் தாவீதுக்குள் இருந்தபடினால்தான் தாவீது பிசாசு வெடித்துக் கொண்டான். இதை அறிந்து போராடுகிறதை பார்க்கிறோம். பல விதத்திலே போராட்டங்களை தாவீதுக்கு, முதலாவது சவுல் மூலமாக போராட்டம், அதற்கு பின்பு அவருடைய ராஜ்யபாரத்திலே எதிராளிகள், அவருடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் மூலம் பல விதத்திலே தாவீதுக்கு போராட்டம் வந்ததை பார்க்கிறோம். சத்துருக்கள் அவனை ஜெயிக்க முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாலை வேளையிலே எப்படிப்பட்ட நெருக்கம் இருக்கிறது என்று சொன்னார். இதற்கு காரணம் உங்கள் மேல் இருக்கக்கூடிய அபிஷேகம் அவ்வளவு வல்லமையுள்ளது. இந்த அபிஷேகம் அவருடைய ராஜ்யத்திற்கு ஒரு பெரிய அழிவை உண்டாக்கக்கூடியது, ஒரு நாசத்தை உண்டாக்கக்கூடியதாக காணப்படுகிறது. ஆகவேதான் இந்த மாலை வேளையிலே அன்புக்குரியவர்களே, இன்று ஆண்டவர் உங்களை பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய தனிப்பட்ட ரீதியிலே, தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையிலே கர்த்தருடைய சத்தத்தை கேட்க நீங்கள் தவறாக இருங்கள். நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள். தேவ சமூகத்தோடு அதிக நெருக்கத்தோடு இருங்கள். ஏன் அப்படி என்றால், இந்த பிசாசான பல விதத்தில் போராடுகிறதை பார்த்து உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகத்தை நிச்சயமாய்
அவன் தடுக்கவே முடியாது. ஏனென்று சொன்னால், நீங்கள் நடந்தாலே அப்படிப்பட்ட வல்லமைகளுக்கு பயம் உண்டா? நீங்கள் வாயை திறந்தாலே அவனுக்கு நடுக்கம் உண்டா? காணாத வரைக்கும் நீங்கள் முடங்காலுக்கு ஜெபம் பண்ணி கண்ணீரோடு நீங்கள் ஆண்டவரை பார்க்கும் போது அப்படிப்பட்ட பலவான்களுக்கு அது பலவீனமாக மாறிவிடும். இப்படிப்பட்ட போராட்டங்களில் நாம் போகிறோம் என்று சொன்னால், ஏன் காரணம் இல்லாமல் காயங்கள் வருகிறது, ஏன் காரணமில்லாத துன்பங்கள் வருகிறது என்று சொன்னால், இந்த நாட்களிலே அன்பான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நம்மேல் இருக்கக்கூடிய அபிஷேகம், நம்மேல் இருக்கிற வல்லமை, அது சாத்தானுடைய ராஜ்யத்திற்கு ஒரு அழிவை உண்டாக்கக்கூடியது. நாம் ஜெபித்தால் தேசத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும். நாம் ஜெபம் செய்தால் அந்தகாரம் அழியும். மற்றுமல்ல, சத்துவனுடைய சதிகளை கண்டுபிடித்து விட முடியும். எங்கெல்லாம் நாம் ஜெபிக்கிறோம் அங்கெல்லாம் தீய காரியங்கள் மாற்றப்பட்டு நற்காரியங்கள் நடைபெறும். கர்த்தர் ஆகவே உங்களை பயன்படுத்த தொடங்கும் போது நீங்கள் சோர்ந்து கூடாதபடி, தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற அபிஷேகம் செயல்படக்கூடாதபடி என்பதற்காகவே இந்த உலகத்தினுடைய பலவான் உங்களை நெருக்கத்தை, துன்பத்தை கொண்டு வருகிறார். இன்றைக்கு நீங்கள் தெளிவடைந்து கொள்ளுங்கள். இன்று தாவீதின் மேல் இருந்த அந்த அபிஷேகத்தினால் தான் அவனுக்கு இவ்வளவு பெரிய உபத்திரவங்களை கொடுத்து எப்படியாவது தேவனை விட்டு பிரிந்து விட வேண்டும் என்று முயற்சித்தார். இன்னும் சொல்ல போனால், சவுலை கொண்டு எவ்வளவு துன்பங்கள் தாவீதுக்கு கொடுக்க முடியுமோ அத்தனையும் அவன் கொடுத்து பார்த்தான். அவன் எங்கே இருக்க வேண்டும், அவன் எப்படி அவனை கண்டுபிடித்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த சவுல் அவனை துரத்தி கொண்டே இருந்தான். பாருங்கள், தாவீதை பிடிப்பதற்காகவே அவ்வளவு முயற்சி அந்த சவுல் செய்தான். ஒரு தேவ மனுஷனுக்கு விரோதமாக தன்னுடைய பணங்களை, தன்னுடைய நேரத்தை அவன் செலவு செய்து கொண்டே இருப்பான். எப்படியாகிலும் அவனை கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி பிசாசு அவன் மேல் ஏறி உட்கார்ந்து கொள்வான். அப்படிப்பட்ட பகையை, விரோதத்தை உண்டாக்குகிற, எரிச்சலை உண்டாக்குகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். இன்று நான் செய்யக்கூடிய செய்தி நிச்சயம் உங்கள் மேல் இருக்கிற போராட்டம் இருக்கும் என்று சொன்னால், உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகம் உண்மை. இந்த அபிஷேகத்தை இழக்கப்படுவதற்கு தான் அது உண்மையான போராட்டம். ஜெயம் நமக்குத்தான். தாவீதை துரத்தி கொண்டேதான் இருந்தான். ஆனால் எந்த இடத்திலையும் எதிராளி ஜெயிக்கவே இல்லை என்ற பரிசுத்தம் உள்ள வேதத்தில் நாம் பார்க்கிறோம். தாவீது தான், நீதிதான் என்றைக்கும் ஜெயிக்கும், பரிசுத்தம் தான் ஜெயிக்கும், உண்மைதான் ஜெயிக்கும். ஆகவே பிசாசுக்கு ஒரு பெரிய கலக்கம் உண்டாயிற்று. இந்த கடைசி நாட்களிலே இந்த உலகத்தினுடைய பணவானுக்கு ஒரு பெரிய கலக்கம் உண்டாயிற்று. ஏனென்றால், அபிஷேகப்பட்டவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படிப்பட்ட ஜெபம் என்று சொன்னால் அது வல்லமையுள்ளதாக இருக்கும். ஒரு ஆயுதம் இல்லாத ஒரு நாட்களிலே ஜெபம், அதாவது வேத வார்த்தை இல்லாத ஜெபமாக இருந்தது. ஆனால் நம்முடைய கையிலே ஆயுதமாக்கிய பரிசுத்தமுள்ள வேதத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இது பரிசுத்தமுள்ள ஆண்டவருடைய வார்த்தை. இந்த வார்த்தையை வாசித்து ஜெபிக்கும் போது பிசாசுடைய ராஜ்யத்திற்கு ஒரு நடுக்கம் உண்டாகுகிறது. அவ்வளவு ராஜ்யத்திற்கு ஒரு பெரிய மாற்றம் அடி உண்டாவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு வசனத்தை சொல்லுகிற போது இந்த வார்த்தைக்கு ஜீவனாக இருக்கிறபடினால், ஆவியாக, ஜீவனாக, அக்கினியாக, சமர்த்தியாக இருக்கிறபடினால், அது அனுப்பின காரியமாக வாய்க்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறபடினால், அது தீவிரமாக புறப்பட்டு தான் அனுப்பின காரியமாய் செய்து முடிக்கிற போகிறபடினால் சாத்தானுடைய ராஜ்யத்திற்கு ஒரு பெரிய நடுக்கம் உண்டாயிருக்கும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினாலும் சாத்தியின் வசனத்தினாலும் அவரை ஜெயித்தார்கள். சாத்தானை முறியடித்து ஜெயம் எடுப்பதற்கு அவர் நமக்கு தந்த ஆயுதம் வேத வசனம். இந்த வேத வசனத்தை பயன்படுத்தி நாம் ஜெபிக்கும் போது கொள்ளாதவர் ராஜ்யத்தினுடைய கிரிகள் எல்லாம் அழிக்கப்படும். ஆகவேதான் அதனால்தான் நமக்கு இவ்வளவு கஷ்டங்கள், போராட்டங்கள், நீதியாய், உண்மையாய் அன்றோடைய சமூகத்திலே ஜெபிக்கும் போது இவ்வளவு கஷ்டங்கள் வருகிறது. ஏன் நீ ஜாமக்கார ஜெபம் செய்கிறார், அந்த ஜெபத்தை செய்கிறார், இதெல்லாம் விட்டுவிட்டு நீ எப்படி வேணாம் ஜெபம் என்று கொள்ளாதவன் போராடுகிறதை பார்க்க. ஆகவே வேத வசனத்தை பயன்படுத்தி ஜெபிக்கும் போதுதான் அதனுடைய வல்லமை ஒரு சாதாரண வல்லமையா இராதபடிக்கு உண்மையான வல்லமையாக, தோட்டாப்பட்ட துப்பாக்கியை போல ஆண்டவருடைய வார்த்தை ஆவியாக, ஜீவனாக வேத வசனம் இருக்கிறது. ஆகவே பிசாசு நடுங்குகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் இருக்கிறது என்று சொன்னால் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நம்மேல் இருக்கிற அந்த அபிஷேகத்திற்காகத்தான் பிசாசு போராடு. நீங்கள் விட்டுவிடக்கூடாத அந்த அபிஷேகம் நம்மிலே கிரியை செய்ய போதுமானதாக இருக்கிறது. அந்த கிருபை போதுமானதாக இருக்கிறது. நீங்களும் நானும் அந்த அபிஷேகத்தை கேட்கிறத ஆண்டவராக அழைத்தார். அவரை தெரிந்து கொண்டார்.
அவரே நாம் எங்கேயோ கிடந்தோம், சேற்றில் கிடந்தோம், ஆனால் சாத்தானுடைய பிடியில் கிடந்தோம், அந்தகார வல்லமைகளிலே காணப்பட்டிருந்தோம், அடிமைதனத்திலே நாம் ஒரு நாட்கள் காணப்பட்டோம், பாவ பிடியிலே காணப்பட்டோம். ஆனால் இப்படிப்பட்ட அடக்கி வைத்திருந்த போது கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்த போது விடுதலையாக்கி நம்மை ஒரு தெளிவித மனுஷர்களாக மாற்றி நம்மை அவர் கட்டுகளிலிருந்து விடுதலையாக்குவது மாத்திரமல்ல, அதோடு கூட சேர்ந்து பலனாக நம்மேல் ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், தந்திருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இந்த அபிஷேகத்தினுடைய வல்லமை சாதாரண ஒரு வல்லமை. உங்களுக்கும் எனக்கும் அதை பற்றி தெரியாது. எதிராளிக்குத்தான், அப்படிப்பட்ட எதிராளிக்குத்தான் நம்மேல் இருக்கிற அபிஷேகத்தை அவனுக்குத்தான் தெரியும். ஏனென்றால் நம்முடைய ஜெபத்தில் வெளிப்பாடுகிற காரியம். ஆகவே இந்த மாலை வேளையிலே ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, சோர்ந்து போகாமல் உங்களுக்கு மேல் இருக்கிற அந்த அபிஷேகத்திற்காகத்தான் போராடுகிறான் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஜெபிப்பதை நிறுத்திவிட்டால், வசனம் சொல்லுவதை நிறுத்திவிட்டால், நீங்கள் முழங்கால் படியிடுவதை நிறுத்திவிட்டால், மக்களை போல உலகத்திற்கான ஜெபத்தை செய்தால் அவன் உங்களோடு போராட மாட்டான், விட்டு போய் விடுவான். ஆனால் ஒருபோதும் விட்டுவிடவே கூடாது. நம்மேல் இருக்கிற ஆண்டவருடைய அழைப்பு அதுக்குத்தான். சாத்தானுடைய நிர்மூலமாக்குவதற்கு, அவருடைய ராஜ்யத்தை நிர்மூலமாக்குவதற்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதை விட்டு தேவனுடைய சித்தம் இல்லாமல் ஜபத்தை செய்வோம் என்று சொன்னால் அது பிரயோஜனம் இல்லாமல் ஜபமாய் போய்விடும். ஆகவே தொடர்ந்து இந்த ஜபத்தை செய்யுங்கள். ஒரு நாளும் அவனால் ஜெயம் எடுக்க முடியாது. அவர் பயமுறுத்துவார், குழப்பத்தை கொண்டு வருவார், போராட்டத்தை கொண்டு வருவார், மனுஷர்களை பயன்படுத்துவார், என்னென்ன காரியம் அத்தனையும் செய்வார். வைத்த தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற அபிஷேகம் ஒரு நாளும் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். நீதிக்கும் உண்மைக்கும் பரிசுத்தத்திற்கும் ஆண்டோடைய சமூகத்திலே செபித்து காத்திருப்போம், மற்றவர்களுக்கு நன்மை செய்வோம். கர்த்தர் நம்முடைய கண்களை திறக்கிறார். ஏன் என்று சொன்னால், இதுவரையும் நாம் அறியாமல் இருந்திருக்கலாம். நம்முடைய மனக்கண்களையும் நம்முடைய கண்களையும் திறந்திருக்கக்கூடிய ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். இது ஒரு சாதாரணமான அபிஷேகம் அல்ல, எல்லாருக்கும் உள்ள அபிஷேகம் அல்ல. நம்மேல் வைத்திருக்கிற அபிஷேகம் ஒரு விசேஷமான அபிஷேகம். படையிலே பெலிஸ்திய பாளையத்திற்குள்ளே ஏகப்பட்ட யுத்த வீரர்கள் இருக்கிறார்கள். சவுல் ஒரு பெரிய யுத்த வீரர், அவனோடு கூட ஏகப்பட்ட யுத்த வீரர்கள் இருந்தார்கள். ஆனால் அந்த கோலியாத்தை எதிர்த்து போக முடியாத ஒரு நிலைமையிலே தடுமாற்றத்தில் இருந்ததை பார்த்தோம். அந்த சத்தத்தை கேட்ட உடனே எல்லோரும் ஓடி ஒடுங்குவதை பார்த்தோம். ஆனால் தாவீதோ அந்த இடத்தில் நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ என்று அந்த சிறுவனாகிய அந்த தாவீது சொல்கிறார். நீங்கள் சொல்லுங்கள், நான் இந்த பூமியில பிறந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு, ஆண்டவர் ரட்சித்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு, ஆண்டவர் என்னை அழைத்ததற்கு எனக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஆகவே அந்த முகாந்திரத்தை நிறைவேற்றுவதற்கு குறிப்பிட்ட நாள் வந்தது. தாவீதை ஆண்டவர் காடுகளிலே பயிற்சி கொடுத்தார். சிங்கத்தோடும் கரடியோடும் பயிற்சி கொடுத்து எப்பொழுதும் கொண்டு வந்து ஜனங்களுக்கு நடுவாக நிறுத்துகிறார். அது போலத்தான் கர்த்தர் உங்களையும் பயன்படுத்த போகிறார். ஆகவே நீங்கள் இப்பொழுது வெளியே வரப்போகிறீர்கள் என்று அறிந்த உடனே சத்துரு கொந்தளிக்கிறார். தன்னுடைய முழு பலத்தையும் காண்பித்து நம்மை அடக்கிவிட வேண்டும் என்று அவன் முயற்சிக்கிறான். அது ஒருபோதும் நடக்கப்பட போவதில்லை. தாவீது சொல்கிறான், வந்ததற்கு ஒரு முகாந்திரம் என்கிறார். தன்னுடைய சகோதரர்கள் அவர்கள் தடுப்பதை பார்க்கிறோம். சவுல் அவரை பலவீனப்படுத்துவதை பார்க்கிறோம். பலவீனமான வார்த்தைகளை சொல்வதை எல்லாம் பார்க்கிறோம். ஆனால் இது எல்லாம் சொல்லியும் அவன் சோர்வடைய பண்ணியும் அவன் போக விடாதபடி அவர்கள் தடுக்க முயற்சிக்கிறார்கள். அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மில் வைத்திருக்கிற உயர்வு அபிஷேகம் விலையேறப்பட்டது. உலகம் தடுக்கலாம், உலகத்தின் மனுஷர்கள் மற்ற காரியங்கள் தடுக்கலாம். ஆனால் நீங்கள் சோர்ந்து போகாமல் ஆண்டவரிடத்திலே நீங்கள் ஜெபம் செய்யும் போது, ஆலயத்திற்கு நீங்கள் சரியாக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கும் போது நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவரே உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க அவர் பரிசுத்தரும் உண்மையும் வல்லமையுள்ளவருமாக அவர் இருக்கிறார். ஆகவே அவருடைய ராஜ்யத்திற்கு, அந்த பொல்லாதவனுடைய ராஜ்யத்திற்கு ஒரு பெரிய ஒரு காரியங்கள் காணப்படுகின்ற முடிவரப்போகிற. ஆனால் ஆண்டவராகிய தேவன் நம்முடைய ஜெபத்தை வலுப்படுத்துங்கள். இன்றைய நாட்டிலே ஒரு பெரிய ஒரு பலனை ஆண்டவர் நமக்கு தருவார். நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்பட, உலகம் ஆசீர்வதிக்கப்பட, அனைவரும் சந்தோஷமாக வாழ நாம் ஜெபிக்கலாம். ஒவ்வொருவரையும் நல்ல ஒரு காரியம் நடைபெற ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கலாம். ஆகவே இந்த நாட்களிலே பரிசுத்தமுள்ள வேதத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நேரடியாக பல ஆண்டுகளுக்கு முன்பதாக
நேரடி ஒளிபரப்பிலே தொலைக்காட்சி மூலமாக நாங்கள் இந்த செய்தியை கொடுத்த அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். அது போல என் அன்புக்குரியவர்களே, மீண்டுமாக இந்த ராகம் தொலைக்காட்சியிலே மீண்டுமாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் சரியாக மணி 7 முதல் 8 மணி வரைக்கும் நேரடியாக ஆண்டவரை நோக்கி ஒரு ஜெபம் நேரத்திலே உங்களோடு கூட சந்திக்க, அந்த அபிஷேகத்திலே நீங்களும் நானும் வளர, ஆண்டவருக்காகவே நாம் பாகுபடற்று ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் தொடர்ந்து நமக்கு தருவாராக. பாருங்கள், தொடர்ந்து பரிசுத்தமுள்ள வேதத்தை நாம் தியானிக்க நாம் இன்னும் ஒரு சில வார்த்தைகளை நாம் கவனித்து பார்ப்போம். இன்று ஒரு பெரிய உங்கள் துக்கத்திற்கு ஒரு முடிவு உண்டாக போகிறது. உங்களுடைய சந்தோஷத்திலிருந்து ஒரு பெரிய துவக்கத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிறார். வீர கொண்டு வைராக்கியத்தோடு ஜபத்தையும் நம்முடைய ஊழியங்களையும் நீங்கள் செய்ய வேண்டிய ஜப காரியங்களையும் ஆவியானுடைய இடத்தோடு இணைந்து செய்யுங்கள். ஆண்டவர் நிச்சயமாக கோலியாத் விழுந்தது போல, பெலிஸ்தியர் வல்லமை விலங்கடித்தது போல இருக்குமானால் நமக்கும் நம்முடைய எல்லா காரியத்திலும் கர்த்தர் ஆசீர்வதித்து நம் தேசத்தை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவருடைய ராஜ்யம் கட்டப்பட போகிறது. முதல் காரியம். இரண்டாவது ஒரு காரியம், ஏன் தாவீதுக்கு இவ்வளவு பெரிய போராட்டம் பிரச்சனை வந்தது என்று சொன்னால், அடுத்ததாக தாவீதுடைய சந்நிதியை பிசாசு கண்டு கொண்டார். இந்த சந்நிதியில் இருந்து பின்னாடி ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரப்போகிறது என்று பிசாசு அறிந்து கொண்டு அவனுக்கு விரோதமான காரியத்தை தாவீதுடைய வாழ்க்கையிலே பெரிய ஜெயம் பெற்று அவருடைய அரசாட்சி நிலைத்து நின்று அதற்கு பின்பு ஒரு சில வாக்குத்தத்தங்களை எல்லாம் தாவீதுக்கு கொடுப்பதை பார்க்கிறோம். பிரதானமான ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்றால், 2 சாமுவேலுடைய புத்தகத்திலே 21ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 17 வாசிக்கிறோம், சிரியாவின் குமாரனாகிய அபிசாய் ராஜாவுக்கு உதவியாக வந்து பெலிஸ்தரை வெற்றி கொண்டு போட்டார். அப்பொழுது தாவீதின் மனுஷர், இஸ்ரவேலின் விளக்கு அணைந்து போகாதபடி நீ எங்களோடு யுத்தம் பண்ணுகிறதற்கு புறப்பட வேண்டாம் என்று அவனுக்கு ஆணையிட்டு சொன்னார்கள். அதற்கு பின்பு அதே 1 ராஜாக்களிலே 11ஆம் அதிகாரத்திலே 1 ராஜாக்கள் 11, என் நாமம் விளங்கும்படிக்கு நான் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமிலே என் சமூகத்தில் என் தாசனாகிய தாவீதுக்கு என்னாலும் ஒரு விளக்கு இருக்கத்தக்கதாக அவன் குமாரனுக்கு ஒரு கோத்திரத்தையும் கொடுப்பேன் என்று சொன்னார். ஒரு விளக்கு தாவீதுக்கு இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு விளக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? நமக்கு இருக்கிறது. ஆகவே அந்த விளக்கு பின் சந்ததியை குறித்து தான் வெளிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. பின் சந்ததியை குறித்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. தாவீதுக்கு என்னாலும் ஒரு விளக்கு இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில ஆசீர்வாதங்கள், சில பேர் பிரஸ்தாபங்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் இருக்கும். சிலருடைய பெயர்கள் சிலருடைய காலம் முழுவதும் சொல்லப்படுவதில்லை. சில தலைமுறைகள், ஒரு தலைமுறைக்கு 2 தலைமுறைகளுக்கு சொல்லப்படலாம். அதற்கு பின்பு அந்த தலைமுறை மறக்கப்படலாம். ஆனால் தாவீதுக்கு அப்படி அல்ல. இன்று வரைக்கும் தாவீதுடைய பெயர் இன்று பிரஸ்தாபப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த தாவீதை குறித்து பல இடங்களிலே புதிய ஏற்பாட்டிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதின் குமாரனே என்று புதிய ஏற்பாட்டிலும் சொல்லப்பட்டிருப்பதை நாம் வாசித்திருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு பெரிய பிரஸ்தாபத்திற்குள் தாவீது போகிறான். அவனுடைய சந்ததி தலைமுறையாக பின்தொடர்ந்து போகிறது என்று பிசாசு இவனை ஆரம்பத்திலிருந்தே அவருடைய வாழ்க்கையை துண்டித்து விட வேண்டும் என்று அவன் முயற்சித்ததை பார்க்கிறோம். உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற அந்த காலத்தை அழிக்க மட்டுமல்ல, உங்களுடைய பின் சந்ததிகளிலே, உங்களுடைய சந்ததியிலே ஒரு விளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அதே சமயத்திலே ஆகாப்பை நீங்கள் பரிசுத்தமுள்ள வேதத்தில் எடுத்துக்கொண்டால், இவனுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால், அவனுடைய ராஜ்யபாரம், அவனுடைய விருப்பப்படி தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்தபடியினால் தேவனை துக்கப்படுத்தினார். அவருடைய ஆட்சி இருந்தது. ஆனால் காலம் போன பின்பு
அவனுடைய சந்ததியே இல்லாதபடிக்கு கருவறுக்கப்பட்டது என்று பரிசுத்த வேதத்தில் வாசிக்கிறோம். அவனை கருவறுக்கும்படி என்று பரிசுத்த வேதத்தில் பார்க்கிறோம். ஆகவே அதற்கு பின்பு இருக்கக்கூடிய சந்ததிகள் எல்லாம் ஒருத்தம் கூட இல்லாதபடிக்கு ஆகாபின் எல்லாரும் அழிந்து போனார்கள். ஆனால் தாவீதுடைய சந்ததியிலே ஒருத்தன் கூட தேவனுக்கு பிரியம் இல்லாமல் போனார். அவருடைய பின்னாலே உள்ள பிள்ளைகளுடைய பிள்ளைகள், பின்னுடைய பிள்ளைகள், அவருடைய சாட்சிகள், வசனங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. கர்த்தர் பிரித்தே கொண்டு வந்தார். அந்த யூத கோத்திரத்தை பிரித்தே கொண்டு வந்து இன்று ஒரு பெரிய பலத்த ஒரு ஆசீர்வாதமான ஒரு பெரிய ஒரு கூட்டமாக அந்த இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவே சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு விளக்கை ஒவ்வொரு குடும்பத்திலும் விளக்கை ஏற்ற அவர் விரும்புகிறார். இரண்டாவதாக அந்த சந்ததி அவர் பாதியிலே நின்று விடாதபடிக்கு தலைமுறையாக சொல்லப்பட்ட ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படக்கூடிய அளவிற்கு அந்த சந்ததியிலே காணப்படுகிறது. இன்றைக்கு நம்முடைய சந்ததி ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு தேவன் நம்மை வைத்திருக்கிறார். ஆகவே இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டு புரிந்து கொண்டு நம்மை விளக்கை அணைக்க அவர் முயற்சி கொண்டே இருக்கிறார். 2 சாமுவேல் 21:17 வாசித்தோம் அல்லவா? அங்கு யுத்தத்திற்கு போன போது அவனை கொல்லுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் வந்தது. அந்த நேரத்தில் ஒரு தேவன் ஒரு போக்கு வழி ஏற்படுத்தி தாவீதை பாதுகாத்ததை பார்க்கிறோம். அப்பொழுது ஜனங்கள் எல்லாம் சொல்கிறார்கள், ஒரு விளக்கு அணைந்து விடக்கூடாது. ஒரு விளக்கு என்றால் சந்ததி, இஸ்ரவேல் கோத்திரத்திலே ஒரு கோத்திரம் அழிந்து விடக்கூடாது, விளக்கு அணைந்து போய் இன்னைக்கு நீங்க யுத்தத்திற்கு என்னோடு கூட வர வேண்டாம் என்று தாவீதை தடுத்து நிறுத்துவதை பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே சந்ததியிலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆசீர்வாதம் மிக மேலானது. பிசாசு அதை பின்தொடர்ந்து ஆசீர்வாதங்களை வரவிடாதபடிக்கு அதை தடுப்பதிலே அவன் மிக கவனம் செலுத்துகிறான். ஆனால் தாவீதுடைய சன்னதியிலே விளக்கு எரிந்து கொண்டே இருந்தது. தலைமுறையாக எரிந்து கொண்டே இருந்தது. கடைசியிலே அந்த சன்னதியில் தான் இயேசு கிறிஸ்து பிறந்ததை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அந்த சன்னதியில் இருந்துதான் அவர் வெளிப்பட்டதை பரிசுத்த வேதம் சொல்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பெரிய ஆசீர்வாதம் சன்னதியில் இருக்கிறது. ஆகவே தான் பெரிய போராட்டம். ஆகவே சன்னதியினாலே எப்படிப்பட்ட போராட்டம் ஒருவேளை இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், துன்பங்கள் இருக்கலாம். ஆனால் உங்களை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணிடுவதற்கு ஒரு நோக்கமும், உங்களை தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கமும் 2 விதத்திலே. ஒன்று, எதிராளியை நிர்மூலமாக்க வேண்டும். 2வது, உங்களுடைய சந்ததியிலே ஒரு விளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அது தலைமுறையாக அவருடைய சந்ததி என்னப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே சந்ததி நம் நிமித்தம்தான் ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஆகவே தான் பிசாசு அறிந்து கொண்டான், வேரோடு அறுத்து விட வேண்டும் என்று முயற்சித்தார். ஆனால் கர்த்தரோ அதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்று நான் மிகவும் தெளிவாக பேச விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கையில் சோர்ந்து போய்விடாதீர்கள், தளர்ந்து போய்விடாது. போராட்டத்தை பிரச்சனை கண்டு கடைசி நாட்களிலே அது ஒன்றுமில்லாமல் போய்விடும். நீங்கள் மறந்து விடாதீர்கள். இந்த துன்பத்தை கண்டு, இப்பொழுது நடக்கக்கூடிய பிரச்சனையை கண்டு கலந்து போய்விடாது. இதற்கு முடிவு என்னவென்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால், சங்கீதம் 57 கடைசி 6ஆம் வசனத்திலே என்ன ஏற்பட்டது, என்ன ஏறிட்டது என்று சொன்னால் அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. என் கால்களுக்கு கண்ணியை வைத்திருக்கிறார்கள், என் ஆத்துமா தொய்ந்து போயிற்று. எனக்கு முன்பாக குழியை வெட்டி அதன் நடுவிலே விழுந்தார்கள். அதன் நடுவிலே விழுந்தார். நமக்கு குழி வெட்டினவர் அவனே அந்த குழியில் விழ போகிறார். யாருக்கு இந்த குழி வெட்டினார்கள்? தாவீதுக்காகத்தான் குழி வெட்டினார். அவனுக்கு முன்பதாக குழி வெட்டினார்கள். தாவீதுக்கு முன்பதாகவே குழி விழுந்தார்கள். இதுதான் சத்துருக்களுக்கு ஏற்படுத்துகிற கடைசி முடிவு. ஆகவே இந்த நமக்கு விரோதமாக குழி வெட்டுகிறவர்கள், நமக்கு விரோதமாய் போராடுகிறவர்கள், நமக்கு விரோதமாய் தந்திரமான சூழ்ச்சிகளை செய்கிறவர்கள் எல்லாம் ரொம்ப காலம் இந்த பூமியிலே நினைத்து நிற்க முடியாது. ஒரு நாள் வரும், நம்முடைய கண்கள் முன்னாடி அவர்கள் என்ன செய்யப்படுவார்களாம்? அருமையாய் சொல்லப்பட்டு இருக்கிறது, எனக்கு முன்பாக குழியை வெட்டி அதன் நடுவிலே விழுந்தார்கள். தாவீதுக்கு முன்பதாக குழியை வெட்டுறாங்க. தாவீதை தள்ளி போடுவதற்காக யோசிக்கிறார்கள். ஆனால் அவர்களே அது குழி வெட்டினவர்கள் அதில் அவர்கள் வைத்த வலையில் அவர்களே அகப்பட்டு கொண்டது போல கடைசியில் அவர்கள் செய்த உபாயம்,
அவர்கள் பயன்படுத்தின ஆயுதங்கள், அவர்கள் பயன்படுத்தின தந்திரங்கள், சூழ்ச்சிகள், அவர் செய்த மந்திரங்கள், தந்திரங்கள், சூனியங்கள் எல்லாம் கடைசியிலே அவர்களையே அது தள்ளிவிடும். அதுதான் முடிவு. ஆகவே நமக்கு மேலாக ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் உண்மையிலவர். ஆகவே தான் பிசாசு கொந்தளிக்கிறான். தாவீதுக்கு விரோதமாக இவ்வளவு போராட்டத்தை கொண்டுவதற்கு காரணமே அவன் மேல் இருந்த உண்மை அபிஷேகம். கடவுளுக்கு அவன் பயந்த அந்த கிருபை ஆசீர்வாதம் அவன் மேல் தங்கிறது. ஆகவே சத்துரு இன்று கருவருக்கு முயற்சிக்கின்றான். மாலை வேளையிலே கர்த்தருக்கு முன்பதாக ஒரு தீர்மானத்தை எடுங்கள். இன்று ஒருவேளை ஊழியத்தை செய்கிறவர்களாக இருந்தால் தைரியமாக ஊழியத்தை செய்யுங்கள். ஏன் ஏன் என்ற கேள்வியை கேட்டுக் கொண்டிருக்க வேண்டாம். திரும்ப திரும்ப வாசித்துக் கொண்டிருங்கள். உங்கள் மேல் இருக்கக்கூடிய அபிஷேகம் நீங்கள் நடந்தாலே காற்று மண்டலத்தில் இருக்கிற பிசாசு நடுங்கிறது. உங்கள் பாதம் பூமியை பட்டாலே பிசாசு நடுங்குகிறான். முழங்கால் போட்டாலே அதை விடாதிருக்கிறது. இதனால் தான் பிசாசு உங்களுக்கு விரோதமாய் போராட்டத்தை கொண்டு வரும். ஜபத்தை நிறுத்த, பக்தியை குறைக்க, உங்கள் மனதை காயப்படுத்த, எத்தனை விதத்தை துன்பத்தை உண்டாக்க முடியுமோ அத்தனை காரியங்களை உண்டாக்கி காயப்படுத்தி உங்கள் ஆத்மாவை உங்களை விட்டு தேவனை விட்டு பிரித்து விட வேண்டும் என்று முயற்சிக்கிறார். ஆகவே சோர்ந்து போய் விடாதீர்கள். ஆகவே சோர்ந்து போக வேண்டாம். ஜெயம் பெற்றவர்களாக இந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார். ஆகவே ஏன் நம்மை போராட்டம் என்று சொன்னால் ஒரே ஒரு பதில், நம்மில் இருக்கிற அபிஷேகம் தான். இரண்டாவது, நம்முடைய சந்நிதியில் பின்தொடர்ந்து வரக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். இதனால் தான் ஆசீர்வாதம். இதனால் தான் சத்துரு கடந்து வர அனுதினமும் இந்த வார்த்தைகளை மனதிலே வைத்து ஓடிக்கொண்டே இருங்கள். முற்றிலும் ஜெயம் நமக்கு. ஆகவே தாவீது ஒரு நாளும் தோற்று போனது சரித்திரம் கிடையாது. நீங்களும் நானும் தோற்று போக வேண்டும் என்ற அவசியமில்லை. தோற்று போவதும் இல்லை. நமக்கு முன்பதாக சென்றுகிற தேவன் நம்ம தோற்று போனவர் அல்ல. அவர் சதா காலத்தில் உயிரோடு இருக்கிறார். பாதாளத்திலே திறவுகளை உடையவராக இருக்கிறவர் என்று சொன்னவர் முற்றிலும் ஜெயம் கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அவர் சிலுவையில் வெற்றி சிறந்திருக்கிறார். ஆகவே வெற்றி சிறந்த தேவன் நம்மோடு கூட இருந்து பண்ணி கொண்டிருக்கிறார். எதற்காக அவர் அழைத்தாரோ, எதற்காக அபிஷேகம் பண்ணினாரோ, எதற்காக தெரிந்தெடுத்தாரோ அதை முற்றிலும் நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆகவே பிசாசு பல காரியங்களை செய்தாலும் சோர்ந்து போகாது, கலந்து போகாதீர்கள். தீவிரமாக, இன்னும் அதிக தீவிரமாக முடங்கி ஆண்டவரை நோக்கி செபித்துக் கொண்டிருங்கள். கர்த்தர் சகல ஆசீர்வாதத்தையும் நமக்கு கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய கரம் நம்மேலும், உங்கள் மேலும், உங்கள் குடும்பத்தின் மேலும், உங்கள் சந்ததியின் மேலும் என்றென்றும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கும். கர்த்தருடைய வல்லமை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்கின்ற திரியேக நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆகவே இந்த நோக்கம், தெரிந்தெடுத்த நோக்கமும், அவன் மேலே இருந்த அத்தனை கிரியைகளும், அவன் மேல இருந்த அபிஷேகம், இவ்வளவு பெரிய காரியத்தை செய்தனால்தான் இவ்வளவு பெரிய போராட்டங்கள். கண்பான எங்களுடைய கவலை செலுத்துவோம். ஜெபம் பண்ண போகிறோம். முழங்கால்களை முடக்குங்கள். ஆண்டவருடைய சமூகத்திலே நோக்கி, ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கும்போது ஏன் என்ற கேள்வியை விட்டு ஆண்டவரே நமக்கு பதிலாக இருக்கிறார். அந்த உலகத்தை படைத்த ஆண்டவரே நமக்கு பதிலாக இருக்கிறார். அவரே நமக்கு நன்மை செய்வார். அவருடைய நம்முடைய கவலை கண்ணீரை மாற்றுவார். அவரே நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பார். ஆகவே நாம் அன்பாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம், ஒற்றுமையாக இருப்போம். தேசத்தினுடைய ஒற்றுமைக்காக ஜெபிப்போம், ஆசீர்வாதத்துக்காக ஜெபிப்போம். உலகத்தினுடைய நோய் நொடியில்லாமல் இந்த தேசம் முழுவதும் ஆண்டவருடைய கரங்களிலே மேலான ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளும்படி ஜெபிப்போம். தேசத்தினுடைய அன்பான அந்த ரட்சிப்பிற்காக என்னுடைய திட்டம் நிறைவேறவும் நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நித்தமும் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆகவே இந்த மாலை வேளையிலே உங்களோடு கூட இந்த நேரடி ஒளிபரப்பிலே 1 மணி நேரம் பேச வாய்ப்பளித்த அருமையான ராகம் தொலைக்காட்சியினுடைய உரிமையாளர், அன்புக்குரிய மதிப்புக்குரிய சொந்தக்காரன் அவர்களுக்கும் குடும்பத்தார் அவர்களுக்கும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீலகிரி மாவட்டத்திற்கு நிகழ்ச்சி ஒரு பெரும் ஆசீர்வாதமாக இருக்க உங்களுடைய ஜெபத்தில், நீங்கள் தனி ஜெபத்தில் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய ஒரே நோக்கம், நம்முடைய நீலகிரி மாவட்டம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நம்முடைய இந்திய தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இந்த ஜெப நேரத்தில் ஒவ்வொருடைய குடும்பத்தில் இருக்கிற துக்கங்கள் விலகி போக வேண்டும். ஆண்டவருடைய மகிமையான அந்த கிருபையின் அருள் ஒவ்வொருடைய கிருபையிலும் அவர் ஆசீர்வதிக்க வேண்டும். My dear brothers and my dear sisters, distance is not a barrier. நாம் தொலை தூரத்திலிருந்து தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம், தொலை தூரத்தில் இருக்கிறோம் என்று நீங்கள் சிந்திக்க வேண்டாம். ஆண்டவராகிய தேவன் நம்மை படைத்தவர்.
அவர் பரலோகத்திலிருந்து நம்மை ஒவ்வொருவரையும் உற்று பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே தொலைக்காட்சியின் மூலம் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உண்மையாகவே அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். அவரை நம்புவோம், ஆண்டவரை பின்பற்றுவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியும் அவர் நிச்சயமாக கொடுப்பார். அது மாத்திரமல்ல, இந்நிகழ்ச்சி தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் சரியாக வெள்ளிக்கிழமை அன்று மாலை 7 மணி முதல் 8 மணி வரைக்கும் நேரடி ஒளிபரப்பிலே உங்கள் இல்லத்திலே ராகம் தொலைக்காட்சியின் மூலமாக அல்லது ராகம் தொலைக்காட்சி எங்களுக்கு ஒருவேளை இந்த கேபிள் இல்லை, வசதி இல்லை என்றால் நீங்கள் உங்களுடைய மொபைல் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். பல்வேறு வசதிகள் வந்துவிட்டது. ஆனால் ஒவ்வொரு 50,000 பாக்ஸுகளுக்கு மேலாக நீலகிரி முழுவதும் இந்த நம்முடைய தொலைக்காட்சி ராகம் தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து நீங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை 1 மணி நேரம் இந்த நிகழ்ச்சி வெள்ளிக்கிழமை மாலை சரியாக 7 முதல் 8 மணி வரைக்கும் இந்த ஆசீர்வாதமான இந்த நிகழ்ச்சியை கண்டு உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் தாமே தந்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நாம் யாவரும் இருக்கிற இடத்திலே நம்முடைய கண்களை மூடி ஆண்டவருடைய நாமத்தை நம்முடைய சிந்தைகளை சிதறாதபடி நாம் உங்களுக்காக நான் பிரார்த்தனை ஏறெடுக்க போகிறோம். எங்களுக்கு பின்பதாக அநேக ஆலயங்களிலிருந்து பிரார்த்தனை ஏறெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். உலகம் முழுவதும் இன்னைக்கு பிரார்த்தனையை இந்த வெள்ளிக்கிழமை அன்று செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானமும் சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் உண்டாயிருக்கும்படிக்காக ஆண்டவர் தாமே உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பதாக. உங்களுக்காக நான் ஒரே ஒரு நிமிடம் ஜெபிக்க நான் முற்பட்டு ஆசைப்படுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரலோகத்தின் பிதாவே, இந்த பரிசுத்தமுள்ள நேரத்திற்காக நாங்கள் நன்றி சமர்ப்பிக்கிறோம். இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே நேரடி ஒளிபரப்பிலே நீலகிரி மாவட்ட மக்கள் ஒவ்வொருவருக்காக, அன்பு குடும்பங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கோத்தகிரியில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக, அதை சுற்றில் இருக்கிற கிராமங்களுக்காக நன்றி சமர்ப்பிக்கிறோம். குன்னூர் மற்றும் குன்னூரை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு கிராமங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஊட்டி மற்றும் ஆண்டவரை அதை சுற்றியில் இருக்கிற ஒவ்வொரு இடங்களுக்காக ஆண்டவரை கிராமங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். குந்தா பகுதியில் இருக்கிற தாலுகாவை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதியும். குருலூர் பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. நீலகிரி முழுவதும் எந்த விதமான இயற்கையும் சீற்றமும் ஆண்டவரை காணப்படாதபடிக்கு, உயிர் சேதம் காணப்படாதபடி ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ள, ஒவ்வொரு குடும்பங்களிலும் நல்ல செய்தியை கேட்டு ஆண்டவருடைய நாமத்தை மனமகிழ்ச்சியோடு ஜெபித்து அவர்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்யும். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரை ஒளிபரப்ப, ஆண்டவரை நேரிய ஒளிபரப்பில் பேச அடியனுக்கு கிருபைத்தார். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இவர்களை 7 முதல் 8 மணி வரைக்கும் செய்திகளை கொடுத்து தேவனுடைய ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்கும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதி பொருட்படுத்திக் கொள்ளும். எல்லா துதிகனமை ஒருவருக்கே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் தங்கி தரித்திருப்பாராக. ஆமென். நிகழ்ச்சியை பார்த்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி. ராகம் தொலைக்காட்சி நேயர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமென்.